கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பிறக்கின்ற பொழுதே சாதனையை படைத்துவிட்டு பிறப்பது கிடையாது. மனிதர்கள் பிறக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்நாளிலே சாதனையை படைக்கின்றார்கள். எனவே அவர்களை நாம் கொண்டாடுகின்றோம், அல்லது அவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். யாருமே பிறக்கின்ற பொழுதே சாதனையை படைத்துவிட்டு இந்த உலகிலே பிறப்பது கிடையாது. குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே பார்க்கின்றோம், யாரெல்லாம் கடவுளுக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மகிமைக்காக, அவருடைய பெயருக்காக, புகழுக்காக சாதனை படைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையைத்தான், அவர்களுடைய விண்ணக பிறப்பைத்தான் நாம் விழாவாக கொண்டாடுவோம். பிரான்சிஸ் சேவியர் சவேரியாருடைய பிறந்த நாள், அதாவது விண்ணகத்தில் பிறந்த நாள் எப்போ? டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். பிரான்சிஸ் அசிசியார் விண்ணகத்தில் பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். அல்லது அன்னை தெரசா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். இவர்களெல்லாம் இறந்தவர்கள், இந்த இறந்த நாள். ஆனால் விண்ணகத்தில் பிறக்கின்றார்கள். எதற்காக? கிறிஸ்துவுக்காக சாதனை படைத்தவர்கள், கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக, கிறிஸ்துவனுடைய பெயருக்காக, புகழுக்காக, கடவுளுக்காக வாழ்ந்து சாதனை படைத்தவர்கள். எனவே அவர்களை கொண்டாடும் விதமாக அவருடைய விண்ணக பிறப்பினை நாம் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆனால் சாதாரணமாக யார் ஒருவருடைய மன்னக பிறப்பையும் நாம் விழாவாக கொண்டாடுவது கிடையாது. கத்தோலிக்க திருவையிலே 3 பேர் தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் கடவுளாக விளங்கியவர் ஒரு மனித ஊர் எடுக்கின்றார். மாபெரும் தியாகம், மிகப்பெரிய தியாகம். கடவுளாக இருந்தவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்கின்றார். எனவே அவருடைய பிறப்பு விழாவினை கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக நம்முடைய தாய் மரியாளுடைய பிறப்பை நாம் ஒரு பிறப்பு விழாவாக, மாபெரும் விழாவாக கொண்டாடுகின்றோம். காரணம் என்னவென்றால், தன்னுடைய தாயினுடைய கருவிலே அவர் உதித்த நாளிலிருந்து பிறப்பு நிலை பாவம், அதாவது ஜென்ம பாவம் இல்லாமல் நம்முடைய தாய் உற்பவித்தால். எனவே தான் அந்த அன்னைக்கு நாம் விழா கொண்டாடுகின்றோம், அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதே போன்று இன்று நாம் விழா கொண்டாடும் திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்தார். எனவே தான் அவருடைய விழாவினை நாம் பிறப்பு விழாவாக, அந்த பிறப்பை நாம் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 வாசிப்போம். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாது. மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் கிடையாது, பெரியவர் யாரும் கிடையாது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் இந்த உலகிலே பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்தாள். ஆனால் நம்முடைய தாய் மரியாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், நம்முடைய தாய் மரியாள் தன்னுடைய தாயினுடைய அந்த கருவிலே உதித்த நாளிலிருந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆனால் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாயினுடைய கருவிலை உதித்த பொழுது பிறப்பு நிலை பாவத்தால் தாக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த பிறப்பு நிலை பாவமானது கழுவப்பட்டு இந்த உலகில் அவர் பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்றார். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் திருமுழுக்கு யோவானுக்கும் நம்முடைய தாய் மரியாளுக்கும். ஆகவே இருவரையும் ஒரே தட்டிலே வைக்க முடியாது. நம்முடைய தாய் பிறந்தது வித்தியாசம், இந்த திருமுழுக்கு யோவான் பிறந்தது வித்தியாசம். ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்தார். எனவே தான் அவருடைய இந்த பிறப்பை ஒரு மாபெரும் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்னைக்கு நம்ம உன்னதங்களிலே பாடுகின்றோம், விசுவாச அறிக்கை இருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகின்றோம். காரணம் இதுதான். எனவே தான் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாருமே கிடையாது என்று யார் சொல்லுவது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார், கடவுளே சொல்லுகின்றார். மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை, ஒரு இடத்தை திருமுழுக்கு யோவானுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே தான் அது ஒரு மாபெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இந்த திருமுழுக்கு யோவான் இந்த விழாவானது, அவருடைய பிறப்பு விழாவானது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:37 சொல்லுகின்றது, கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றும் கிடையவே கிடையாது. யாராவது 60 வயதிலே கருத்தரிக்க முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் 35 வயசில் குழந்தை பிறந்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 40 வயசில் குழந்தை பிறந்தாலே ரொம்ப பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிந்திச்சு பாருங்கள், ஒரு 60 வயது பெண், நிரம்பிய பெண் ஒரு மகனை பெற்றெடுக்க முடியுமா? இன்றைக்கி உங்களுக்கு 60 வயசு இருந்துச்சுன்னா பேரன் பேத்திங்களை காலேஜுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க நிச்சயமாக, அப்படி தானே?
உங்களுக்கு ஒரு 23 வயசுலையோ 25 வயசுலையோ வந்து திருமணம் ஆயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை பெற்று அவர்கள் பிள்ளைகளை பெற்று காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. காலேஜ் படிக்கக்கூடிய வேண்டிய அந்த நேரத்தில் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்பது சாத்தியமான காரியமா? இன்னைக்கு சாத்தியமே கிடையாது. 70 வயது நிரம்பிய ஒரு அந்த ஆண் மகன் சக்கரியா, அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். சாத்தியமான கிடையாது. ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். எப்பொழுது மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய அறிவு, ஞானம், அவனுடைய வல்லமை, வலிமை முடிவுக்கு வருகின்றதோ அங்கு கடவுளுடைய செயல்பாடு எளிதாக இருக்கின்றது. இது என்னால் முடியாது, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, மருத்துவர்கள் கைவிட்ட நிலை, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, கேன்சரா 4வது ஸ்டேஜில் இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொன்னாலும் கூட கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். இது முடியாது, இது சாத்தியமில்லை என்று எங்கெல்லாம் சொல்லுகின்றோமோ அங்கெல்லாம் இது சாத்தியம் என்று ஆண்டவர் செயல்படுகின்றார். எனவே சக்கரையனுடைய இந்த வாழ்க்கையிலே எலிசபெத், இவர்களுக்கு குழந்தை பேரு கிடையவே கிடையாது, வாக்கியம் கிடையவே கிடையாது, சாத்தியக்கூறு ஒன்றுமே கிடையாது. மனிதர்களை பொறுத்தவரை இது சாத்தியமில்லை, ஆனால் கடவுளை பொறுத்தவரை இது சாத்தியம், இது இயலும். ஏனென்றால் கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரக்திகளை சந்திக்கின்ற பொழுது, எப்பொழுது சோதனைகளை சந்திக்கின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு எல்லைக்கு நாம் வந்துவிட்டோம், கடந்து விட்டோம் என்று சொல்லி ஒரு விரக்தியை சந்திக்கின்றீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய இறைவாக்கு என்ன அப்படின்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்கு 37, கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றும் கிடையாது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னால் முடியாது, எனக்கு வாய்ப்பில்லை, இது சாத்தியமில்லை, எப்பொழுதெல்லாம் சாத்தியமில்லை, இதனால் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அதை நினைத்துக் கொள்ளுங்கள், கடவுளால் எல்லாம் இயலும். ஏனென்றால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய வல்லமை, நம்முடைய ஞானம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் கடவுள். எனவே தான் அனைத்தையும் ஆண்டவரால் நிகழ்த்தக்கூடும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பணியானது என்னவாக இருந்தது? இவருடைய பணி பாதையை செம்மைப்படுத்தும் பணி, மக்களுடைய பாதையை செம்மைப்படுத்தும் பணி. ஆண்டவர் இயேசு வர இருக்கின்றார், ஆகவே அவருடைய பாதையானது செம்மையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மக்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்றார், நேராக்குகின்றார். கோணலானவை நேராக்கப்பட வேண்டும், செம்மையாக்கப்பட வேண்டும். திருமுழுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது ஒவ்வொருவராக வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகின்றார், 2 அங்கி உடையவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். மேலும் வரி தண்டுபவர் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள். படைவீரர் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்குங்கள். கடவுள் வர இருக்கின்றார், மீட்பர் வர இருக்கின்றார், செம்மறி வர இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக்குங்கள். அப்படி செம்மையாக்கினீர்கள் என்றால் அந்த கடவுள் உங்களிலே வருவார், உங்களோடு தங்குவார் என்று சொல்கின்றார். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பேச்சு செம்மைப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய சிந்தனை செம்மைப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய சொல் செம்மைப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய நடவடிக்கை செம்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழக்கூடிய இடங்களிலே ஒற்றுமையை கொண்டு வருகின்றதா அல்லது பிரிவினை கொண்டு வருகின்றதா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சொல், உங்களுடைய செயல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒற்றுமையை கொண்டு வருகின்றதா அல்லது பிளவினை கொண்டு வருகின்றதா அல்லது சண்டை சச்சரவுகளை கொண்டு வருகின்றதா? உங்களுடைய நடவடிக்கை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றதா அல்லது அங்கே கடவுளின் அமைதியை கொண்டு வருகின்றதா? ஒருவேளை நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு இவை அனைத்தும் பிரச்சனைகளை உண்டாக்கியது என்றால், திருமுழுக்கு யோவான் அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியது போன்று நம்முடைய சிந்தனையை, சொல்லை, செயலை, நம்முடைய நடவடிக்கையை இன்று நாம் செம்மைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் கடவுளுடைய பிரசன்னமானது நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக தங்காது. கடைசியாக புனித திருமுழுக்கு யோவானுடைய இந்த வருகையானது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். கடவுள் அனைத்திற்கும் திட்டத்தை வகுத்திருக்கின்றார், திட்டம் ஒன்று வைத்திருக்கின்றார். ஏசாயனுடைய புத்தகம் அதிகாரம் 40 இறைவாக்கு 3, 4, 5 தொடர்ந்து நீங்க படித்து பார்க்கலாம். இதோ பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள் என்று ஒரு குரல் ஒலிக்கின்றது என்று ஏசாயா பேசுகின்றார்.
அதே போன்று மலாக்கியனுடைய புத்தகம் அதிகாரம் 3:1 வாசிக்கின்றோம், இதோ நமக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்புவோம், அவர் வழியை செம்மைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவாக்குகள் யாருக்காக சொல்லப்பட்டது என்றால் திருமுழுக்கு யோவானுக்காக சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, மலாக்கியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் கடைசியான இறைவாக்கினர். மலாக்கியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினருள் கடைசி இறைவாக்கினர். அவருக்கு பிற்பாடு 400 ஆண்டுகள் எந்த விதமான தீர்க்கதரிசியும் வரவில்லை, இறைவாக்கினர் யாரும் வரவில்லை. மலாக்கியாவுக்கு பிறகு 400 ஆண்டுகள் யாருமே வரவில்லை, யாரையுமே கடவுள் அனுப்பவில்லை. அவருடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட்டார். நீங்கள் எப்படியோ போங்க, உங்களுக்கு சரியான நேரம் வருகின்ற பொழுது நான் இறைவாக்கினரை அனுப்புவேன் என்று சொல்லி 400 ஆண்டுகள் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இறைவாக்கினரையும் கடவுள் அனுப்பவில்லை. கடைசியாக திருமுழுக்கு யோவானை தேர்ந்து கொண்டு அனுப்புகின்றார். திருமுழுக்கு யோவான் வருவார் என்பதை ஏசாயாவுடைய புத்தகம் சொல்லுகின்றது, மலாக்கியாவின் புத்தகம் சொல்லுகின்றது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்கு முன்பாக 200 ஆண்டுகள் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வருகையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் அதற்கென்று ஒவ்வொருத்தருக்கும் என்றே ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார், திட்டம் வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார். திருமுழுக்கு யோவான் எப்படி பிறக்க வேண்டும், யாரால் பிறக்க வேண்டும், எந்த தருணத்திலே பிறக்க வேண்டும், அவர் எப்படி இறக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் முன்குறித்து வைத்து அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றினார். அதே போன்று கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று திட்டங்களை வகுத்திருக்கின்றார். சில நேரங்களிலே அந்த திட்டங்களை நாம் கண்டுகொள்ளாமல் அல்லது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே கடவுள் நமக்கு என்ன திட்டத்தை வகுத்திருக்கின்றார், கடவுள் ஒவ்வொருவருக்குமே ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார். நமக்கு என்ன திட்டத்தை வகுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அந்த திட்டங்களை நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவாராக. ஆமென்.